வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 16/9/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினந்தோறும் காய்கறி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க. இன்றைக்கி திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மிளகாய் வரத்து ரொம்ப அதிகங்க. 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலை 700-750க்கும் ஒரு சில போய் 800 போயிருக்குதுங்க. பொடிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 500-600க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. 15 கிலோ கொண்ட போய் முருங்காய், கரும்பு முருங்கை, செடி முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க. மரத்துக்காய் 35-45 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய்ங்க 20-25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பந்தல் காயாக இருந்தால் 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி குட்டை ரகமெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 400 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாகற்காயாக இருந்தால் அதிகபட்ச விலையாக 500க்கும், குறைந்தபட்ச விலையாக 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா 15-20 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 400-500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட போய் 200-250 ரூபா வரைக்கும் முள்ளங்கி விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட்டுங்க 30 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 150 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் பீட்ரூட் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பார்த்தீங்கன்னா வரத்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 100-150 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி விலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 நாட்களாக 200 ரூபாய் அந்த கடைசியில் போயிட்டு இருந்தேங்க. விலை 200 ரூபான்னு சொன்னதே பார்த்தீங்கன்னா பொறிக்காத பழைய காயில் தொடர்ந்து இன்றைக்கி பொறிச்சு வந்தனால பார்த்தீங்கன்னா வரத்து திருப்பூர் மாவட்டம் தக்காளி வரத்து ரொம்ப அதிகங்க. இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க தக்காளி வரத்து அதிகம் சொல்லி. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தக்காளி விலை இன்றைக்கி பாக்ஸ்க்கு 50-60 ரூபா குறைஞ்சிருச்சுங்க. 15 கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையை 150க்கும், குறைந்தபட்ச விலையை 100 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 5-10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 3 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் 40 கிலோ மூட்டை 300-400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக லோக்கல் ஊட்டி வெளியிருந்து வருதுங்க 30-60 ரூபா வரைக்கும் கிழங்கின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 30 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 30 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மரநெல்லிக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 40-50 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100-150 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சப்போட்டா ஒரு கிலோ 40-60 ரூபா வரைக்கும், சில்லறை விற்பனையில் 80 ரூபா வரைக்குமே விற்பனை ஆகிருக்குதுங்க. மாம்பழம் அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப கம்மிங்க. ஒரு கிலோ 60-80 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய்ங்க அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி வெண்டை 600-650ங்க. ஒரு சில வெண்டை 700 ரூபாய்க்கு போயிருக்கலாங்க. அதெல்லாம் காய் காலையில் உரைச்சி 18 கிலோ அளவு வந்தால் அந்த ஒரு சில போய் வைக்குங்க. நார்மல் சராசரி விலை பார்த்தீங்கன்னா 500-650 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் 500-650 ரூபாய் காயின் தரம் மற்றும் பை அளவிற்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க. கத்திரிக்காய்ங்க சிம்ரன் கத்திரி பவானி 2 டைப் வருதுங்க. சிம்ரன் பார்த்தீங்கன்னா 20 கிலோ கொண்ட போய் 400 ரூபாய்க்கும், பவானி 20 கிலோ கொண்ட போய் 400-500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட போய் 300-450 ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க. இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 60-70 ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 40-30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 70-80 ரூபா வரைக்கும், செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா 30-40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 60-70 ரூபா வரைக்கும், செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியில் 30-40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. சின்ன வெங்காயம் விலை சற்று விலை உயரும்னு சொல்லாங்க, அதோட பெருசாக உயர்ந்துன்னு சொல்ல முடியாதுங்க. 25 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் 1000 ரூபாயிலேருந்து 1100 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தரமான வெங்காயங்க அது. 25 கிலோ கொண்ட வெங்காயங்க பையங்க. இதே செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் பை 700க்கும், பொடிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் 300 ரூபாயிலேருந்தே விற்பனை ஆகிருக்குதுங்க.
25 கிலோ கொண்ட பை 300 to 1000 சொல்லாங்க. காட்டுக்குள்ளே 25 to 35. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஒரு சில வெங்காயம் மட்டும் 40+ விற்பனை ஆகிருக்குதுங்க. பெரிய வெங்காயம் 15 to 28 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா 50 மூட்டை அதிகபட்ச விலையை 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. குறைந்தபட்ச விலையை 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 300 to 550 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. நல்ல தெளிவான மூட்டை 550 600 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவருங்க 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 200 to 300 ரூபா வரைக்கும், 24 பூ பார்த்தீங்கன்னா 300 to 450 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் சிறிய ரக தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காய் 15 ரூபாய்க்கும், மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா 20 to 25 ரூபாய்க்கும், நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவடு தேங்காய் பார்த்தீங்கன்னா 34 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் ஓவராலாக பார்த்தீங்கன்னா திருப்பு மார்க்கெட்டுக்கு வரத்து நல்லாவே இருக்குதுங்க. சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணிக்காய்ங்க 40 கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா 300 to 350 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இப்போ வந்து கருப்பு தர்பூசணிக்காய் மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. கோவக்காய்ங்க 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 600 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து கம்மியாக தான் இருக்குதுங்க. விலைவாசி கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டு இருக்குதுங்க. கொய்யாப்பழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் மிளகாய் நடவு போடலாமல் கேட்டிருந்தீங்க. மிளகாய் வந்து நடவு போடுறா இருந்தால் போடலாங்க. உங்களுக்கு வரும் நாட்கள் பார்த்தீங்கன்னா பனிக்காலம் பேஞ்சுன்னா மிளகாய் பார்த்தீங்கன்னா செடி இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் முரணை அடிச்சிருதுங்க. பனி காலத்துக்கு நல்லாவே செடி வந்து தலை உர சுருண்டு முரணை அடித்த மாதிரி ஆயிருங்க. உங்களுக்கு புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா அளவாக போட்டு பாருங்கள். நம்ம அதிகம் போகிற அப்படின்னா இந்த பட்டத்துக்கு வேண்டாங்க. நன்றி, வணக்கம்.